மைக்கேல் ஜாக்சன். எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு தெரில. அவரோட சிடியை நான் போயிட்டு வாங்கியிருந்தேன். இது அப்போல்லாம் வந்து சிடி வாங்குறதுனா ஹோலோகிராமோட வாங்கினோம். ஒரிஜினல் நான் வாங்கும்போது நினைக்கிறேன் அது குறைஞ்சது 40 ரிங்கிட் to 45 ரிங்கிட் இருந்திருக்கும். மைக்கேல் ஜாக்சன் அந்த பேர் வந்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு அவரோட படம் மைக்கேல், அவரோட பயோபிக் வந்திருக்கு. எனிவே அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னுக்கு ஐ லைக் டு ஷேர் சம்திங் அபவுட் மைக்கேல் ஜாக்சன். எனக்கு மைக்கேல் ஜாக்சனை தெரியறதுக்கும் எனக்கு அவரை தெரியறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கு. அவர் பிறந்த வருஷம் 1958 பிறந்து 2009 அவருக்கு 50 வயசு இருக்கும்போது அவர் வந்து இறந்துட்டாரு. 1996 அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும். அப்போது அவர் மலேசியாவுக்கு வந்திருக்காரு. அவரோட சோலோ வேர்ல்ட் டூர் செய்கிறதுக்கு வந்தார். அப்போது ஸ்டேடியம் மெடிக்கால ஒரு ஸ்டேடியமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் ஆகிருக்குன்னு நான் செய்தியில் படித்தேன். அன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பேப்பரில் அன்றைக்கி எங்களுக்கு கான்சர்ட்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ ஒரு கான்சர்ட்டுக்கு நான் போகல. பட் இருந்தாலும் ஒரு கான்சர்ட் முடிஞ்ச கையோட இந்த பேப்பரில் செய்தியில் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்போலாம் நண்பன், இந்த தமிழ் நேசன்லாம் அங்கே பெருசாக போடுவாங்க. அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அவர் பற்றி அவ்வளோ நிறையா கெட்ட செய்திகள், அதாவது கெட்டதான் நம்ம அவரை பற்றி கேட்போம். அவர் ஒரு சைல்டு அபியூஸ் பண்ணுறாரு, ஹோமோசெக்ஷுவலாக இருக்காரு, செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு நம்ம கேட்டிருப்போம், பத்திரிகையை படிச்சிருப்போம், நியூஸில் கேட்டிருப்போம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு அன்னைக்கு தெரியல. இதனால நம்ம பேப்பரில் என்ன போடுறாங்களோ அது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டுமே படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுவே நம்ம நம்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கோம். அதுக்கு பிற்பாடு இன்டர்நெட் வந்துச்சு. ஸோ இன்டர்நெட் நிறைய விஷயம் அவனுங்க போட்ட வாழையில் அவனுங்களே சிக்கிட்ட மாதிரியும் ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துருச்சு. நான் யாரை பற்றி பேசணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது மைக்கேல் ஜாக்சன் நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். எப்படின்னா 1984 முன்னுக்கும் பின்னாடியும். 1984 அதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தார், அதுக்கு பிற்பாடு எப்படி இருந்தாருன்னு நீங்கள் ரெண்டாக மைக்கேல் ஜாக்சன் நீங்கள் பிரிச்சுக்கலாம். 1984 ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்தது. பெப்சி ஆட்டுக்காக அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது மிகப்பெரிய காசுக்காக நிறையா இன்னும் அவங்க அப்பா சம்பாதிக்கிறதுக்காண்டி, இந்த மாதிரி எனக்காக நீ ஒன்று செய்ய, ஏன்னா நீ வேலை விட்டு தூக்கிட்ட பரவாயில்ல, ஆனால் எனக்காக ஒன்று மட்டும் செஞ்சு கொடு, இந்த பெப்சி ஆட்டில் போய் நடிச்சு கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் யோசித்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பெப்சி ஆட்டில் போய் நடிச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு 16வது டேக் நினைக்கிறேன். 1வது டேக் 2வது டேக் எல்லாமே நல்லா தான் போணுச்சு. ஆனால் அந்த 16வது டேக்கில் அவர் இந்த மேடை மேலே நிற்கும் போது பின்னாடி அவருக்கு பின்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி இந்த நெருப்புலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிவைஸு, அது நெருப்பு வரும். அதுக்கப்புறம் பார்க்க போனால் அவர் கீழே இறங்கின பிறகு தான் நெருப்பு வரணும், அது வெடிக்கணும் அப்படி. ஸோ என்ன ஆச்சுனாக்கா அந்த 16 டேக்கில் அது மேல் ஃபங்க்ஷனாக ஆகி அவர் இந்த மேடை மேலே இருக்கும் போதே அது வெடிச்சிருச்சு. பட் அவர் வெடிச்சது கூடயும் அவருக்கு தெரியல. மைக்கேல் ஜாக்சன் எப்பவுமே எப்படி ஒரு ஆள்னா, அவர் அந்த பாடும்போது அவர் அவரோட செல்ஃபை முழுமையாக கொடுத்துருவாரு. அவரோட முடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பட் அது அவருக்கு தெரியல. அது தெரியாமே அவர் அவர் பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காரு. கீழே போயிட்டு ஒரு 2 சுற்றினாரு. அதோட எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் இந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு மைக்கேல் ஜாக்சனுக்கு. அதுக்கு முன்னுக்கு அவர் எப்படி இருந்தார்னா, அவர் 5 வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அப்பாவோட கைடன்ஸில் தான். பட் என்ன தான் அவங்க அப்பா கைடன்ஸ் பண்ணி அவர் பாட வச்சுருந்தாலும் அவருக்கு ஒரு சைல்ட்ஹுட் அவர் என்றைக்குமே அவர் ஒரு மித்த பிள்ளைங்களோடையோ அவர் விளையாண்டதே இல்லை. பிகாஸ் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காது. அவருக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. பிகாஸ் 5 வயசில் தான் அவங்க அப்பா பாட வைக்கிறாரு. ஸ்கூல் முடிஞ்சு வருவார், படிச்சுட்டு வருவார் போல். அதுக்கப்புறம்
ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாட்டு பாடுறது தான் வேலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் வந்து கொஞ்சம் ஜாக்சன் 5 சொல்லிட்டு அந்த குரூப்பில் அவங்க அப்பாவோட தலைமையில், அவங்க அப்பா மேனேஜராக இருப்பார். அந்த தலைமையில் வந்து ஜாக்சன் 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் அவர் சேர்ந்த பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி, ஒரு மேடை பேச்சில் சொன்ன மாதிரி, ஒரு 100,000 பேர் வந்து அவர் வீட்டு முன்னுக்கு வந்து நிற்பாங்க. இல்லை 100,000, அதாவது அவர் வெளியே போக முடியாது. வெளியே போனாலே எல்லாரும் வந்து கூடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் யார் கூடயும் வந்து விளையாடுறதுக்கு அவர் வாய்ப்பே கிடைக்கல. அந்த ஒரு சைல்டுஹுட்டா நம்மளாம் சின்ன வயசுலேருந்து நிறைய விளாண்டுருப்போம், எங்கெங்கேயும் போயிருப்போம், இன்னும் விளாண்டுருப்போம். பட் அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. நம்புறீங்களா? அவருக்கு 35 வயசில் தான் வந்து 1993 தான் வந்து அவர் கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து அதுக்கப்புறம் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். ஃபேமஸ் ஆன பிறகு இந்த 1984 இந்த சம்பவம் வேறு, அதாவது எரிஞ்சு போச்சு. ரொம்ப பேர் நானே வந்து நினச்சிருக்கேன், அவர் வந்து அவர் ஸ்கீனை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்னெல்லாம் செய்தி வரும்னாக்கா, அது நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தியை நான் சொல்கிறேன்னே. என்னென்னா, அப்போலாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு நீக்ரோ. ஸோ வெள்ளைக்காரன் மாதிரி இவர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கீனை வந்து அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டாருன்னா நம்மளுக்கு கிடைச்ச செய்தி, நம்மளுக்கு கிடைச்ச தகவல். பட் ஆக்சுவலாக அது கிடையாது. அவருக்கு ஒரு சீக் இருக்குது, விட்டிலிகோன்னு அந்த சீக்கோட பேர். அது வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ். அது எப்படின்னா வந்து அந்த ஸ்கீனோட கலர் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும், வெள்ளையாக்கிட்டே இருக்கும். அது வந்து ஓட்டோ இம்யூன் சிஸ்டமாக சொல்லுவாங்க நினைக்கிறேன். மெடிக்கல் டைம் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் எனிவே அந்த விட்டிலிகோன்னு சொல்லிட்டு அந்த டிசீஸ் வந்து அவருக்கு இருந்திருக்கு. விரும்ப நீங்கள் கூகுள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டிசீஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கின் டோனை வந்து எடுத்துரும் முழுமையாகவே. அப்போ அவர் அந்த ஸ்கின் டோனை எடுக்க நாள் அடைவில் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணார்னா, அவர் வந்து பியூட்டி க்ரீம் வந்து மெடிக்கல் க்ரீம், பியூட்டி க்ரீம் இதெல்லாம் வந்து பாய்க்க ஆரம்பித்தார். எதுக்காகனா அவரோட ஸ்கின் டோனை வந்து சரிசமமாக ஈவனாக வந்து ஆக்கிறதுக்கு. அவர் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணிக்கல. அவர் பண்ண ஒரே ஒரு சர்ஜரினா அது வந்து அவரோட இந்த மூக்கு தான். இந்த மூக்கை சர்ஜரி பண்ணது கூடயும் அது அவராக பண்ணலை, அவரை பண்ண வச்சுருக்காங்க. எப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்து அவர் வந்து போட்டு அடிச்சுட்டே இருப்பார் ரூமில் போட்டு அடிக்கிறது. ஏன்னா அவர் பேச்சு கேட்க மாட்டார், அவங்க அப்பா பேச்சு கேட்க மாட்டார். பிகாஸ் ஒரு 5 வயசு 6 வயசு தானே. இவர் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஸ்டீல் வந்து அவர் ஒரு கிட்ஸ் தான். அப்போ அவர் வந்து விளையாடுவார், படம் பார்ப்பார், இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து அவங்க அப்பாவோட பேச்சு தான் கேட்கணும், பாட்டு தான் பாடணும். இந்த மாதிரி வந்து ஸோ பேச்சு கேட்காதனால, அவங்க அப்பாவோட பேச்சு கேட்காதனால இவருக்கு வந்து அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து இன்னொன்று, அது மட்டும் இல்லை, அடி வாங்குறது மட்டும் இல்லை, அவங்க அப்பா வந்து நீ உன் மூக்கு நல்லா இல்லை, நீ அசிங்கமாக இருக்க, உன் மூக்கு பெருசாக இருக்குது, இப்படி சொல்லி அவருக்கே அவர் மேலே கான்ஃபிடென்ஸ் போய் அவர் ஒரு பிரபலமாக ஆவண கையோட அவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல் வேலையாக என்ன பண்ணார்னா சர்ஜரி. அதாவது அவரோட மூக்கை வந்து ஒரு அழகாக கூராக அவர் சர்ஜரி பண்ணிக்கிறாரு. சர்ஜரி பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு ஜெனட் ஜாக்சன் அவங்ககிட்ட கேட்குறாரு, அந்த படத்தில் இருக்கு, நீங்கள் பாருங்கள். கேட்குறாரு, எப்படி இருக்குது, நல்லா இருக்கு கேட்குறேன். அவங்களும் வந்து நல்லா இருக்குடா, நானும் அதுமாரி பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெவர்லேண்ட் சொல்லிட்டு, அதாவது இன்னொரு குற்றச்சாட்டுக்கு வரேன். பிள்ளைங்களை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ நெவர்லேண்ட் இது வந்து ஒரு மிஸ்ட்ரியான லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது மிஸ்ட்ரி லேண்ட் கிடையாது, அது நெவர்லேண்ட். அந்த நெவர்லேண்ட் வந்து அவரே வந்து ஹீ பில்ட் ஹிம்செல்ஃப். அவரே வந்து கட்டின ஒரு லேண்ட். அது ரொம்ப கார்ட்டூன்ஸ் பார்ப்பார் அவர். ஸோ அவருக்கு பிட்ட பேன ரொம்ப ஆசை. அண்ட் கார்ட்டூன்ஸில் வர இந்த நெவர்லேண்ட் தான் வந்து அவரோட இன்ஸ்பிரேஷனு. அதே மாதிரி ஒரு லேண்டை வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணி, அந்த லேண்டில் யாரெல்லாம் வந்து ஹாலிவுட்டில் சில்ட்ரன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அது எப்ஸ்டீன் சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ எப்ஸ்டீன் அந்த கேஸில் வந்து ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து நிறைய பிள்ளைங்களை வந்து இவர் எல்லாமே இந்த நெவர்லேண்ட் கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து பாதுகாப்பாக ஒரு ப்ரொடெக்டராக வந்து இருந்திருக்காரு. அதுக்கு சாட்சியாக வந்து நம்ம ஹோம் அலோன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் நடிக்கிற அந்த ஆர்டிஸ்ட், சின்ன பையன், அவரே வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சது வந்து
ஜானத்தன் கால்ட் வார் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவர் தான் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அவங்களும் அவர் அப்பாவும். பட் அவர் பண்ண சொன்னது, அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சரி, பட் அவர் பண்ண சொன்னது யார்? கண்டிப்பாக வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே நான் சொல்ல விரும்பல. ஒரு மிகப்பெரிய புள்ளின்னு வச்சுங்களேன். அதாவது நம்மளாம் ஆட்டி படைக்கிற, அது உலகம் ஃபுல்லாகவே நம்மள ஆட்டி படைக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் வந்து நீ போடா, நீ போய் அவன் மேலே குற்றச்சாட்டை வை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனும் வந்து குற்றச்சாட்டை வச்சு. பட் இன்னைக்கு இந்த படம் வந்து விளையிருக்கு. மைக்கேல் அப்படி சொல்லிட்டு அவர் படம் விளையிருக்கு. அந்த பையன் ஒரு பேச்சு பேசலை, எதுவுமே வந்து அதை பற்றி ஒன்றும் பேசலை. இந்த படத்தில் நடிச்சது வந்து ஜஃபார் ஜாக்சன். ஸோ ஜஃபார் ஜாக்சன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட அண்ணனோட பையன், அதாவது மைக்கேல் ஜாக்சனோட நெஃப்யூ. அப்போ ஜஃபார் ஜாக்சன் வந்து அவரோட அங்கிளா, அவர் சித்தப்பா. ஜஃபார் ஜாக்சன் வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து ஜஃபார் ஜாக்சனுக்கு சித்தப்பா. அப்போ ஜஃபார் ஜாக்சன் வந்து நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஆடிஷனுக்கு போயிருக்காரு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி ஆடிஷனுக்கு வந்துட்டேன், பட் என்னன்னா நீ வந்து எங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஃபார் ஜாக்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க சித்தப்பா போலே ஆடுறதுக்கு ஒரு வருஷம் வந்து மைக்கேல் ஜாக்சன் கூட இந்த லேட்டஸ்டாக மைக்கேல் ஜாக்சன் கூட இருந்து கிரியோகிராஃப் பண்ண ஒரு 2 கிரியோகிராஃபர் இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, டீனோ அண்ட் சம்திங். ஸோ அவங்க கூட வந்து ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதம் சென்று அந்த ப்ரொடியூசரோ தெரியல, டேரக்டர், ஐ திங்க் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். இந்த ப்ரொடியூசர் வந்து கேட்டுக்காரு என்ன எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கொரியோகிராஃபர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு டைம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஜஃபார் ஜாக்சனை ஒரு மைக்கேல் ஜாக்சனாக மாற்றுறதுக்கு. ஜஃபார் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சனாக மாறி இருக்காரா இல்லையான்னு நீங்களே போய் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் எப்படி இருக்குது, அந்த படத்தை பார்த்த இந்த படம் எப்படி இருக்குது, சினிமாட்டோகிராஃபி பற்றி, அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து இங்கே பேச வரல ஆக்சுவலி. பிகாஸ் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நான் சொல்கிறதுலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பார்த்த அனுபவத்தில் வந்து நான் மைக்கேல் ஜாக்சனை பற்றி இன்னும் நிறைய விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் அவரை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அவரை பற்றி தெரியாமல் அவரை பற்றி ரொம்ப தப்பான தகவல் வந்து நான் இதை வந்து இந்த சிடிபி வாங்கினேன்னு கேட்டிருக்கலாம். எனக்கு அந்த டைமில் வந்து அது என்னன்னு தெரில. எனக்கு அவரோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே என்ன தான் குற்றச்சாட்டு இருந்தாலும் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன தான் கெட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவர் பாட்டுக்காக நான் இந்த சிடிபி வாங்கினேன். ஆனால் கொஞ்ச நாள் பிறகு அவர் வந்து ஒரு தங்கமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மைக்கேல் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். வணக்கம். இதோட நம்ம அடுத்த படத்தை நான் பார்த்துட்டு என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் பிரசாத் ராஜன். பாய்.